கடலூர் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் மற்றும் ஜேவிஎஸ் தொலைக்காட்சி இணைந்து வழங்கும் நவராத்திரி கொலு கொண்டாட்டம் நிகழ்ச்சி. ஸோ ரொம்பவே அதாவது நம்ம இதில் கலாச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பண்டிகைகள் இருக்குது. அதில் ரொம்பவே விசேஷமான ஒரு பண்டிகை இந்த நவராத்திரி பண்டிகை. 9 நாட்கள் இந்த 3 தேவியர், அதாவது துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதி வழிபாடை மும்மதை வச்சு ரொம்பவே அழகாக எல்லார் வீட்லேயுமே கொலு வைப்பாங்க. அது மட்டும் இல்லை, இங்கே ஒவ்வொரு படிநிலைகளில் ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு விதமாக கொலு வச்சுருக்காங்க. ஸோ அதை தாங்க இந்த 9 நாட்கள் கடலூர் சுற்றி இருக்கக்கூடிய பண்ருட்டி, சிதம்பரம் பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா கொலுவுமே நம்ம நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பண்ருட்டி பகுதியில் இருக்கக்கூடிய கொலுவை பார்க்க வந்திருக்கோம். வாங்க இன்றைய நிகழ்ச்சிக்கு போகலாம். ஸோ நவராத்திரியோட முதல் நாள் ரொம்பவே எல்லார் வீட்லேயுமே கொண்டாடிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி பண்ருட்டி பகுதியில் இருக்க நவராத்திரி ஸ்பெஷலை தான் பார்க்க வந்திருக்கோம். ஸோ அந்த வகையில் முதலாக ஒருத்தவங்களோட வீட்டுக்கு வந்திருக்கோம். ஸோ அவங்க வீட்டில் கொலுவை பார்த்துட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஸோ வணக்கம்மா, உங்கள் பேர் சொல்லுங்கள். விஜயலட்சுமி. உங்கள் நேம்? வணக்கம், சீனிவாசன். ஸோ இன்றைக்கி நவராத்திரியோட ஃபர்ஸ்ட் டே. அதாவது இது ரொம்பவே நம்ம கலாச்சாரத்தில் ரொம்பவே பெரிய இது. ஸோ உங்கள் வீட்டில் எத்தனை வருஷமாக கொலு வச்சு? நான் இப்போ 6 வருஷமாக வைக்கிறேன்ப்பா. 6 வருஷமா? இதுக்கு உங்கள் வீட்டில் முன்னோர்கள் வச்சதுக்கு எதனால் எப்படி ஸ்டார்ட்? எனக்கு ஒருத்தங்க கொடுத்தாங்க, அதனால் நான் வைக்க ஆரம்பித்தேன் நான். சரி, ஓகே. ஸோ அதாவது எதற்காக நம்ம கொலு வைக்கிறோம் நம்ம வீட்டில்? ரொம்ப நல்ல குடும்பத்துக்கு ரொம்ப நல்லது. நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். ஒரு வியாபாரத்துலேயும் நல்ல ஒரு இது கிடைக்கும். படிப்பு, வேலை, எல்லாம் கல்யாணம், குழந்தைங்க எல்லாம் இதாகும். ஸோ இதற்காக முன்னேற்பாடுகள், அதாவது ஒரு விஷயம் பண்ணுறோம், டெடிக்கேஷனாக பண்ணுறீங்க, நீங்கள் 6 இயர்ஸாக பண்ணுறேன்றீங்க. ஸோ இதுக்கான முன்னேற்பாடுகள் எத்தனை நாளாக இதுக்காக ஒர்க் பண்ணிட்டு? இது நான் 1 மாதமாக பண்ணுறேன்ப்பா. 1 மாதமாக நான் எல்லா வேலையும் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துக்கிறது. ஸோ ரொம்பவே அழகாக அதாவது இந்த ஒரு விஷயம் நவராத்திரி அப்படின்றது பார்த்திங்கன்னா 9 நாட்கள் அதாவது புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய அந்த அமாவாசைக்கு மறுநாள்லேருந்து வர 9 நாட்கள் நவராத்திரின்னு கொண்டாடிட்டு வரோம். இந்த ஒவ்வொரு நாளுமே, அதாவது ஃபஸ்ட்டு 3 நாட்கள் பார்த்திங்கன்னா துர்க்கையை வழிபடவும், அடுத்த 3 நாட்கள் பார்த்திங்கன்னா லக்ஷ்மியை, அடுத்த 3 நாட்கள் சரஸ்வதி. அதாவது 3 இது வீரம், கல்வி, செல்வம், இது 3த்துக்காக 3 தேவியரை வழிபடுற நாள் தான் இந்த நவராத்திரி. ஸோ அந்த வகையில் இவங்க வீட்டில் ரொம்பவே ஸ்பெஷலாக கொண்டாடிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு எந்த ஒரு இதுவுமே தேவை கிடையாது. இது பழக்க வழக்கங்கள் முன்னோர்கள் பண்ணி தான் அதை நம்ம பண்ணணுன்றது கிடையாது. ஸோ அவங்களோட ஒரு இன்ட்ரெஸ்டாக பண்ணுற ஒரு விஷயம். அவங்க அவங்களோட டிவைனிட்டியை அவங்க வீட்டில் இருக்கணும்னு ஆசைப்பட்டு 6 இயர்ஸாக பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. ஜிஆர்டி சார்பாக வழங்கக்கூடிய அந்த கிஃப்ட் ஹேம்பர் ப்ளஸ் பார்த்திங்கன்னா நம்ம கடலூருக்கு ரொம்பவே பிரசித்தி பெற்ற திருவந்திபுரம் தேவநாத சுவாமியோட திருவுருவ படங்கள் நம்ம ஜிஆர்டி சார்பாக கொடுக்குறாங்க. ரொம்ப சந்தோஷமாக, நன்றி. ஸோ ரொம்பவே அழகாக இந்த மாலை நேரத்தில் ரொம்பவே அழகாக ப்ளசண்ட்டாக ஒரு டிவைனிட்டியோட பண்ருட்டி பகுதியில் இருக்கக்கூடிய நவராத்திரி ஸ்பெஷல் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இப்போது திருமதி சாந்தி முருகன் அவங்களோட இல்லத்தில் கொலு வச்சுருக்காங்க. அந்த கொலுவை தான் பார்க்க வந்திருக்கோம். வாங்க உள்ளே போய் பார்க்கலாம்.
ரொம்பவே பண்ருட்டி பகுதியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீட்டில் இருக்க அந்த குழுவை பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இப்போது திருமதி சாந்தி முருகன் அவங்களோட வீட்டில் தான் இருக்கோம். ஸோ ரொம்பவே அழகாக வந்து கொலு வச்சுருக்காங்க. பொதுவாக நவராத்திரி அப்படின்னா இந்த தேவியர்களை கொண்டாடுறோம். அப்புறம் கொலு அப்படின்னா என்ன அப்படின்ற ஒரு கொஸ்டின்ஸ் எல்லாருக்குமே இருக்கும். கொலுன்ற வார்த்தைக்கு அழகு என்பது தாங்க பொருத்தமான விஷயம். அதாவது பொம்மைகளை வச்சு அலங்கரிக்கக்கூடியதை கொலு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இப்போது திரு சாந்தி முருகன் அவங்களோட கொலுவை பற்றி என்ன சொல்கிறாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்மா. வணக்கம் வணக்கம். எத்தனை வருஷமாம்மா நீங்கள் கொலு வச்சிட்ருக்கீங்க? 40 வருஷம். சொல்லுங்கம்மா. 30 வருஷத்துக்கு மேலே. 30 வருஷத்துக்கு மேலே. ஸோ பாட்டிமா ரொம்ப அழகாக 30 வருஷத்துக்கு மேலேன்னு ரொம்ப இதாக சொல்கிறது இதில் தெரியுது. அவங்க எவ்வளோ டெடிக்கேஷனாக இதை வந்து பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓ, அதான் சொன்ன பாருங்க. இவங்க வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வழி வகையாக செஞ்சுட்டு வராங்க. ஸோ இப்படி தான் வைக்கணுன்றது கிடையாதுன்றதும் இருக்குது. ஸோ விருப்பப்படுறவங்க அதை தொடர்ந்தாலே போதும்ன்றதையும் முன்னாடி பார்த்த வீட்டில் சொன்னாங்க. இவங்க வந்து வழி வகையாக பண்ணிகிட்ருக்கோம். இந்த மாதிரி ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு மாற்றங்கள் இருக்கும். ஆனால் வந்து பண்ணக்கூடிய விஷயங்கள் பார்த்திங்கன்னா அந்த டெடிக்கேஷன் எவ்வளோ பண்ணுறாங்கன்றது தான் இந்த வீட்டில் ரொம்பவே ப்ளசண்ட்டாக பண்ணியிருக்காங்க. கடவுளர்கள் பொம்மை மட்டுமே கிடையாது, மனித வாழ்வியல், இந்த செட்டியார் கடை அப்படின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றுமே ரொம்பவே வந்து ப்ளசண்ட்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ சொல்லுங்கள், எத்தனை நாட்கள் வந்து இதுக்காக உங்களோட? ஜஸ்ட் 2 days தான். இன்னும் கொஞ்சம் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணணும், பண்ணலை, டைம் இல்லைன்னு இருக்கு. ரொம்ப இதுவே ரொம்ப வைப்போம், அதான் எனக்கு பசங்க இருக்காங்க வச்சு. உங்கள் வீட்டு கொலு ஸ்பெஷல் என்ன சொல்லுவீங்க? இந்த வருஷம் ஏதாவது புது வரவு பொம்மை வருஷம் கல்லழகர் வாங்கியிருக்கோம். ஸோ கல்லழகர். ஸோ இந்த மாதிரி வந்து இதுக்காக வந்து பண்ணக்குள்ள ஒவ்வொரு வருஷம் ஏதாவது வாங்குவீங்களா எப்படி? கண்டிப்பாக வாங்குவோம். அதான் ஒவ்வொரு வருஷமும் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. வருஷத்துக்கு ஒரு புது வரவு இருக்கும். ஸோ அந்த வகையில் இவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா கல்லழகர் வைகை ஆற்றில் இறங்குற அந்த ஒரு பொம்மை வந்து அதுவும் அந்த உரியடி உற்சவமும் ரொம்பவே விசேஷம்னு சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லை, கொலு அப்படி நவராத்திரி அப்படின்னாலே இந்த 9 நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா வரவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த சுண்டல் ரொம்ப ஸ்பெஷல். இன்றைக்கி என்ன சுண்டல் உங்கள் வீட்டில்? இன்றைக்கி இன்னும் சுண்டல் செய்யலையா? ஸோ வந்து இன்றைக்கி நான் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ வரவங்க நாளைக்கு வந்து சுண்டல் சாப்பிடுங்க. ஸோ இந்த மாதிரி ரொம்பவே வந்து இன்னும் நிறைய வீடுகளை பார்க்கும். இப்போ அவங்களுக்கு ஜிஆர்டி சார்பாக வழங்கக்கூடிய அந்த சிறப்பு அந்த பரிசை வந்து அவங்கக்கிட்ட கொடுத்துடலாம். ஸோ தொடர்ந்து தொன்று தொட்டு இன்னும் ஆண்டுகள் பல ஆண்டுகள் உங்களுக்கு அடுத்த வர சந்ததியினரும் இதை வந்து பண்ணணும். வாழ்த்துக்கள். நன்றி. ஸோ கொலு கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் பண்ருட்டி பகுதியில் இப்பொழுது திருமதி கற்பகம் பிரகாஷ் அவங்களோட வீட்டில் கொலுவை பார்க்க வந்திருக்கோம். இவங்க கொலு வைக்கிறவங்க மட்டும் இல்லை, கொலு பொம்மைகளை வந்து தயாரிக்கிறவங்களும். ஸோ அதை பற்றி இன்னும் சுவாரஸ்யமான தகவல்களை அவங்கக்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ வணக்கம் சார். வணக்கம். அதாவது ரொம்பவே அழகாக கொலு வந்து உங்கள் வீட்டில் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கீங்க. இது நீ முதல் நாள். ஸோ அதாவது இந்த பொம்மைகள் வந்து தயாரிக்கிறீங்க நீங்கள். ஸோ இதுக்கான ப்ரிப்பரேஷன் எப்படி, என்ன இந்த மாதிரியான பண்ணுறோம்? கிளேயில் மண்ணிலையும் பண்ணிகிட்ருக்கோம். அது 4வது தலைமுறையாக பண்ணிகிட்ருக்கோம். ஆமாம். என்ன மாதிரியான விஷயங்கள் சார் அந்த தயாரிக்கிறது? எத்தனை நாளுக்கு முன்னாடி நீங்கள் ரெடி ஆகுவீங்க? இது வருஷமெல்லாம் பண்ணிகிட்டே இருக்கோம். ஆமாம்.
Yes. குழு மட்டும் இல்லாமல் வருஷம் ஃபுல்லாக அப்படியே ஏற்கனவே 2 பேர் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். நானும் தம்பி தான். ஆனால் இது ப்ரொடக்ஷன் கம்மியாக இருக்கும். உங்களுக்கு குவாலிட்டி இருக்கும், ஃபினிஷிங் இருக்கும், லைஃப் இருக்கும் வச்சுக்கோங்க. சரி, அந்த பேப்பர் குவாலிட்டியில் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க சார், அது எந்த அளவுக்கு இந்த இந்த இப்போ இருக்கிறதுக்கு ரீச் ஆகுது சார்? அதுக்கும் இதுக்கும் என்ன சார் டிஃப்ரென்ஸ்? இப்போ இது இது வந்து நல்ல வெயிட்லெஸ்ஸாக இருக்கும், கொஞ்சம் லைஃப் இருக்கும். காஸ்ட் வைஸ் காஸ்ட் வைஸ் கொஞ்சம் கூட தான் இருக்கும். கொஞ்சம் கூட. ஆமாம், ஒர்க் லோடு அதிகம் இருக்கும். சரி, இந்த ஃபினிஷிங் வந்து வேறு எங்கேயும் இருக்காது. நீங்கள் எங்கெங்கெல்லாம் சார் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? அப்படியே ஒருத்தவங்க வாங்கிட்டு போனால் லிங்க் தான் வச்சுருக்கேன். சரிங்க சார். இது வரைக்கும் கத்தார் வரைக்கும் இப்போ போன மாதம் வந்து வாங்கிட்டு போனாங்க. சரிங்க. கத்தார் போயிருக்கு. சரி, நீங்கள் சொல்லுங்கம்மா, எத்தனை வருஷமாக உங்கள் வீட்டில் கொலு வைக்கிறீங்க? நாங்கள் அதுக்கு ஒரு 25 வருஷமா மேலேயே இருக்கோம். முன்னாடி உங்களுக்கு முன்னாடி இருந்த சந்ததியினர் வச்சிருக்காங்க? வச்சுருக்காங்க. அவங்க அம்மா எல்லாம் வச்சுருக்காங்க. உங்கள் வீட்டு கொலுவில் ஸ்பெஷல்னா என்ன சொல்லுவீங்க? ஸ்பெஷல்லாம் என்ன சொல்கிறது, எப்பயும் டெய்லி பண்ணுறது தான், எல்லாரும் பண்ணுற மாதிரி தான் நாங்கள் சரி, பண்ணுவோம். இன்னைக்கு என்ன சுண்டல் பண்ணியிருக்கீங்க? இன்னைக்கு வந்து காராமணி சொன்னோம். காராமணி சுண்டல் பண்ணியிருக்காங்க. இப்போ ஷூட் முடிஞ்சோன்னே எனக்கு கொடுப்பாங்க, நான் சாப்பிடுவேன். ஸோ ரொம்பவே அழகாக வந்து அதை பார்த்துருப்பீங்க, கொலுவும் பார்த்துருப்பீங்க, அவங்க செய்கிற பொம்மைகளையும் பார்த்துருப்பீங்க. ஸோ அவங்களுக்கு ஜிஆர்டி சார்பாக வழங்கக்கூடிய அந்த சிறப்பு பரிசை கொடுத்துடலாம். ஸோ தொடர்ந்து இந்த கலையை வந்து நீங்கள் வந்து இன்னும் வந்து பெரிய அளவில் பண்ணுறதுக்கு ஜிஆர்டி சார்பாகவும் ஜேவிஎஸ் தொலைக்காட்சி சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோமா. ரொம்ப நன்றி. ஸோ ரொம்பவே வந்து அழகாக வந்து இந்த மாலை நேர இதை நவராத்திரியை ஸ்பெஷல் கொண்டாடிட்டு இருக்கோம் பண்ருட்டி பகுதியில். அந்த வகையில் இப்போது திருமதி பிரியா அவர்களுடைய வீட்டில் கொலுவை பார்க்க வந்திருக்கோம். ஆக்சுவலாக அது வீடே வந்து பார்த்திங்கன்னா கொலு வீடு இருக்கிற வீடு மாதிரி இல்லை, ஒரு மியூசியத்துக்குள்ளே வந்து ஒரு ஃபீல் இருக்குது அவங்க வீட்டுக்குள்ளே. இன்றைக்குமே வந்து அவங்க வீட்டு ஷோகேஸில், அதாவது இந்த பிராஸில் செஞ்சக்கூடிய அந்த எல்லாமே அந்த பொருட்கள் இங்கே வந்து எதுவுமே வந்து மண்ணில் செஞ்ச பொம்மைகள் கிடையாது. எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த பித்தளை, பிராஸ், அந்த உலோகங்களால் செய்யப்பட்ட பொம்மைகள் வந்து கலெக்ஷன்ஸ், ரேர் கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப சின்ன அளவில் இருந்தாலும் ஒவ்வொரு விஷயமுமே வந்து பார்த்து செஞ்சுருக்காங்க. அது மட்டும் இல்லை, எப்போவுமே இவங்க வீட்டில் ஷோகேஸில் பார்த்திங்கன்னா அந்த பித்தளை பாத்திரங்கள், அதாவது இன்றைக்கி பார்க்கக்கூடிய அதாவது அரிய வகை பொருட்கள் எல்லாமே வந்து ஷோகேஸில் ரொம்பவே அழகாக வந்து டெடிகேட்டிவாக பண்ணியிருக்காங்க. ஸோ வீடே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மியூசியம் மாதிரி இருக்குது. ஸோ அவங்கக்கிட்ட அவங்க குழுவை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ வணக்கம், எத்தனை வருஷமாக நீங்கள் குழு வச்சிட்ருக்கீங்க? 50 இயர்ஸாக வச்சுட்ருக்கேன். மாமியார்லாம் வச்சுட்ருக்கேன். 50 இயர்ஸ்மே இந்த மாதிரி பித்தளை? இது வந்து இப்போ நான் வந்த பிறகு இந்த மாதிரி கலெக்ஷன் பண்ணி. ஸோ இதுக்காக நீங்கள் எத்தனை நாள் கலெக்ட் பண்ணுவீங்க? எப்படி இதெல்லாம் நீங்கள்? நான் சின்ன வயசுலேருந்தே இது மாதிரி ஆன்டி கலெக்ஷன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த ஷோகேஸ்லாம் பார்த்தா ரொம்பவே வந்து டெடிகேட்டிவாக இதுக்காக பார்த்து பண்ணுவீங்களா? நார்த் சைடு, எல்லா சைடும், கேரளா, அது மாதிரி எல்லா சைட்லேருந்தும் கிடைக்கிற ஐட்டம்லாம் வாங்கி கலெக்ஷன் பண்ணிகிட்ருக்கேன். இது உங்கள் ஓன் இன்ட்ரெஸ்ட்டில் இல்லை வேறு ஏதாச்சும் இதுக்காக நீங்கள்? என்னோடய ஓன் இன்ட்ரெஸ்ட் தான் இது. ஸோ ரொம்பவே டெடிகேட்டிவாக பண்ணியிருக்கீங்க. ஸோ இதுக்கு ஜென்ரலாக இதுக்காக எத்தனை நாள் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க? இதுக்காக ஏதாவது கலெக்ஷன்ஸ்? ரொம்ப சிம்பிளாக வச்சுருக்கோம். சின்ன மாமனார் தவறிட்டாங்க அப்படின்ட்டு எல்லா வருஷமும் இன்னும் கிராண்டாக இருக்கும். யூடியூப்பில் கூட போட்டிருக்கேன்.
சரி மேம், இதுவுமே நாளைக்கு யூடியூப்பில் டெலிகாஸ்ட் ஆகும். ஸோ எங்கள் சேனல் பேஜில். ஸோ ரொம்பவே அழகாக வந்து சின்ன அளவில் இருந்தாலும் அடுத்த இதை விட இன்னும் கண்டிப்பாக வருவோம். ஸோ அடுத்த வருஷம் இதை விட ரொம்ப பெரிய அளவில் உங்கள் வீட்டு குழு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ இப்போ உங்களுக்கு ஜிஆர்டி சார்பாக, கடலூர் ஜிஆர்டி சார்பாக வழங்கக்கூடிய இந்த ஸ்பெஷல் கிஃப்ட்டை வந்து உங்களுக்கு. ஸோ நவராத்திரி அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா அந்த டிவைனிட்டி, கொலு, சுண்டல் இது மாதிரி ரொம்பவே ஸ்பெஷலான விஷயங்கள் தான். அந்த வகையில் பண்ருட்டி பகுதியில் திருமதி லதா அவர்களுடைய வீட்டுக்குள்ளே கொலு பார்க்கறதுக்காக வந்தோம். ஸோ உள்ளே வரக்குள்ளேயே அந்த ஒரு டிவைனிட்டி, அந்த அவங்க வீட்டிலே பார்த்தீங்கன்னா ரொம்ப அந்த பக்தி மனம் கமழன்னுவாங்க, அந்த மாதிரி ரொம்பவே அழகாக வந்து கொலுவை வந்து டெபிக் பண்ணி வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லை, அந்த கலர்ஃபுல் லைட்ஸ் வந்து ப்ரெசென்ட் பண்ணி ஒவ்வொரு விஷயத்தையுமே நுணுக்கமாக பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க வீட்டு கொலுவை பற்றி அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ வணக்கம்மா. வணக்கம் சார். எத்தனை வருஷமாக கொலு வைக்கிறீங்க? நாங்கள் 18 வருஷமாக இருக்கோம். 18 வருஷமா. இதுக்கு உங்களுக்கு முன்னாடி இருக்கவங்க, அதாவது உங்களோட முன்னோர்கள், நாங்கள் தான் ஸோ எதனால் இந்த கொலு நீங்கள் வீட்டில் வைக்கணுமா? சும்மா பசங்க சும்மா ஆரம்பிச்சதுங்களா அப்படியே இப்படியே பெருசாகிடுச்சு. பெருசாகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி தாங்க எல்லா வீட்லேயுமே பார்த்தீங்கன்னா அவங்களோட அந்த விஷயங்கள் தொன்று தொட்டு தான் இந்த கொலு இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணணுன்றது கிடையாது. ஸோ ஒரு விளையாட்டுத்தனமாக குழந்தைகளுக்காக, அதாவது உண்மையாக இந்த கொலுன்றது பார்த்தீங்கன்னா குழந்தைய அட்ராக்ட் பண்ணுறதுக்காக வந்து எல்லார் வீட்லேயுமே அந்த விஷயங்கள். இதை வந்து பெரியவங்களை விட குழந்தைகள் தான் வந்து அதிக ஆர்வத்தோட ஒவ்வொரு விஷயங்கள் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ நீங்கள் எத்தனை நாளாக இந்த மாதிரி? 9 நாள் நேற்றுலேயே ஆரம்பிச்சிட்டோம். இல்லை 9 நாள் கொலு. நீங்கள் இது ரெடி பண்ணுறதுக்காக எவ்வளோ நாள் ஒர்க் பண்ணி? நாங்கள் ஒரு 10 நாளாகவே ரெடி பண்ணுவோம். இந்த வருஷம் புது வரவு பொம்மைன்னு எதை சொல்லுவீங்க? இதோ முருகன் தான் வச்சுருக்கோம். முருகர். ஸோ அந்த மாதிரி வருஷம் வருஷம் புதுசாக எதனா ஒன்று வாங்கி வருஷம் ஏதாவது ஒன்று வாங்கிடுவாங்க. ஸோ அதே மாதிரி 9 நாளுமே பார்த்தீங்கன்னா இது வந்து கிளைமேட் சேஞ்சஸ்க்காக தான், அந்த ப்ரோட்டீன் சத்து கொடுக்கறதுக்காக தான் இதுக்கு கொடுக்கக்கூடிய அந்த சுண்டலுமே வந்து ரொம்பவே ஸ்பெஷலாக பண்ணுவோம். ஸோ ஒவ்வொரு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கிளைமேட் சேஞ்சஸ் எல்லாமே ஒரு சயின்டிஃபிக்கான விஷயத்தோடு தான் வந்து நம்ம முன்னோர்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இவங்க வீட்டில் கொலு ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ தொடர்ந்து அடுத்த வருஷமும் இதை விட ஒரு அலங்காரம் பண்ணுவோம் சாமிக்கு. டெய்லி ஒரு அபிஷேகம் பண்ணி அலங்காரம் பண்ணி ரெடி பண்ணுவோம். தொடர்ந்து இதை தொட்டு பண்ணுங்கள். ஜிஆர்டி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இப்போ அவங்க ஜிஆர்டி சார்பாக வழங்கக்கூடிய அந்த சிறப்பு பரிசு உங்களுக்கு. ஸோ நவராத்திரி கொலு கொண்டாட்டம் பகுதியில் பண்ருட்டியில் இருக்க திருமதி ஸ்ருதி அவர்களுடைய வீட்டில் கொலு பார்க்க வந்தோம். ஆக்சுவலாக பொதுவாக வந்து நவராத்திரியில் வீட்டில் பொம்மையை கொலுவாக வைப்பாங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா
பொம்மைக்குள்ளே தான் வீடே இருக்குன்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வீட்டில் நாங்கள் நிற்கிற இது மட்டும்தான் ஸ்பேஸு, மற்ற எல்லாமே வந்து பொம்மை தான் ஆக்கிரமிச்சிருக்கு. ஸோ அவங்க ரொம்பவே ஸ்பெஷல். கிட்டத்தட்ட எவ்வளோ பொம்மை இருக்கும்? தெரியல ஸோ அதான் அன்கவுண்டபிள் நம்பர்ஸில் பொம்மை அங்கங்கே லேயராக சொல்லாமல் ஹாலில் இருக்குது, ரூமில் வச்சுருக்காங்க. வீட்டில் எங்கே தான் அவங்க இருப்பாங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ அந்த அளவுக்கு வந்து பொம்மையை கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ இன்னும் சுவாரஸ்யமான தகவல்களை அவங்கக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ சொல்லுங்கள் மேம், எத்தனை வருஷமாக நீங்கள் இது எத்தனாவது வருஷம்? ஆக்சுவலாக நான் வந்து அவங்களோட பொண்ணு, ஹரிப்ரியா அவங்களோட பொண்ணு. நான் பெங்களூரில் இருக்கேன். நான் வந்து குலு வைக்கிறதுக்காக வந்திருக்கேன். பாருங்க, கொலு வைக்கிறதுக்காக பெங்களூர்லேருந்து ட்ராவல் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு மணியை வந்து ஏர்ன் பண்ணி வந்திருக்காங்க. ஸோ சொல்லுங்கள் மேம். ஸோ அம்மா வந்து சின்ன வயசில் வந்து அவங்க வீட்டில் வழக்கம் இல்லாட்டியும் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் பார்த்து ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன அந்த உண்டியல், வீட்டில் இருக்கிற ஜாமெட்ரி பாக்ஸ், நோட்டு, பென்சில், பேனாலாம் வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வருஷம் சேர்ந்து கல்யாணம் ஆன அப்புறம் நிறையா மண் பொம்மைகள், அதுக்கப்புறத்துல எங்கள் அம்மாவுக்கு கல்யாணம் ஆன அப்புறத்துலேருந்து வந்து அதுக்கு முன்னாடி அந்த சைடு நீங்கள் பார்த்துருப்பீங்க, பீங்கான் பொம்மைகள் நிறைய இருக்கும். அதெல்லாம் வந்து எங்கள் அம்மா கல்யாணத்துக்கு முன்னாடி வாங்கினது. அதுக்கப்புறம் என்னோடய அப்பா இன்சிஸ்ட் பண்ணி இப்போது எல்லாமே எங்கள்கிட்ட அதுக்கப்புறம் வாங்கினது எல்லாமே மண் பொம்மைகள் தான். நாங்கள் வந்து நிறைய. ஸோ இதெல்லாம் எத்தனை ரூமில் சேவ் பண்ணி வைப்பீங்க? எவ்வளோ நாள் ஒர்க் இருக்கும்? ஆக்சுவலி இந்த மேல் வீடு இப்போ கட்டினது. நாங்கள் இங்கே மேல் வீடு ஒரு 2-3 இயர்ஸ் குழுக்காகவே அதுக்காக நாங்கள் பின்னாடி ஒரு ரூம் போட்டிருக்கோம். இந்த பொம்மையெல்லாம் வைக்கிறதுக்காகவே ஒரு தனி ரூம் போட்டிருக்கோம். ஏன்னா மேலே இல்லாதப்போ எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்ததுங்கிறதுனால நாங்கள் கட்டும்போதே பிளான் பண்ணி, ஏன்னா இந்த 10 நாள் வந்து எங்களுக்கு வந்து இவங்கெல்லாம் வந்து என்னோட மோஸ்ட் ஃபேவரட் ஃபெஸ்டிவல்னே சொல்லலாம். நான் நவராத்திரிக்கு எங்கே இருந்தாலும் இங்கே வந்துடுவேன். எந்த ஊரில் இருந்தாலும் நவராத்திரினா இங்கே வந்துடுவேன். ஏன்னா இது எடுத்து வைக்கிறதே அது ஒரு தனி ஹாப்பினஸ் தான் எங்களுக்கு. ஸோ இது எத்தனை நாளாக எடுத்து வச்சுட்டு ஒரு நாள் கண்டிப்பாக முடியாது. கண்டிப்பாக ஆகும். எங்களுக்கு எடுத்து வெளியில் வச்சு பிரித்து அது இந்த கலருங்கிறதுனால நம்ம மெயின்டெனன்ஸ் ரொம்ப ஜாஸ்தி இதுக்கு. ஸோ ஒவ்வொரு பொம்மையுமே நாங்கள் ஒவ்வொரு தனித்தனி பேப்பரில் சுருட்டி ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும். ஸோ அதாவது நவராத்திரி 9 நாள்னா அதுக்கு முன்னாடி ஒரு 9 நாள் எடுத்து வைக்க, திருப்பி எடுத்து வைக்க ஒரு 9 நாள், டோட்டலி வந்து 27 டேஸ், ஒரு மாதம் அதுக்காக ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. அவ்வளோ ஆகாது, பட் கண்டிப்பாக வந்து ஒரு 3-4 நாள் ஆகும். இன்னுமே ஆக்சுவலி நீங்கள் இன்னைக்கு கொஞ்சம் ஏர்லியாக வந்துட்டீங்க, இன்னும் கொஞ்சம் ஒர்க்கெல்லாம் இருக்கு. சீக்கிரம் வந்துட்டோம்ல, நீங்கள் முதல் டே வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், ரொம்பவே ஸ்பெஷலாக. ஸோ நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் வந்து பெங்களூரில் ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ உங்கள் அம்மா உங்களை பற்றி ஒரு அரிய தகவல் சொன்னாங்க, மியூசிக் ஸ்டூடெண்ட்டுன்னு. ஒரு 2 லைன்ஸ் எங்கள் நேயர்களுக்காக. நான் வந்து என்னதான் நவராத்திரியாக இருந்தாலும் எனக்கு வந்து நான் ரெண்டுமே கற்றுக்கிறேன். பட் இந்த பாடல் எனக்கு ரொம்ப மோஸ்ட் ஃபேவரட் சாங். மலர்கள் கேட்டேன் வனமே தந்தனை, தண்ணீர் கேட்டேன் அமிர்தம் தந்தனை. மலர்கள் கேட்டேன் வனமே தந்தனை, தண்ணீர் கேட்டேன் அமிர்தம் தந்தனை. இதை நான் கேட்பின் இதை நான் கேட்பின் உனையே தருவாய், உனையே தருவாய். மலர்கள் கேட்டேன் வனமே தந்தனை, தண்ணீர் கேட்டேன் அமிர்தம் தந்தனை. ஸோ ரொம்பவே சூப்பராக பாடினாங்க. ஆக்சுவலாக வந்து மலர்கள் கேட்டேன் தந்தனைனாங்க. நான் இந்த கேள்வி கேட்பேன் அவங்களுக்கு நினச்சி பார்த்துருக்க மாட்டாங்க. எந்த ஒரு ப்ரிப்பரேஷனும் இல்லாமல் ஆன் ஸ்பாட்டில் வந்து சூப்பராக நமக்காக பாடினாங்க. ரொம்ப தேங்க்ஸ் மேம். ஸோ அவங்களுக்கு வந்து அவங்க கேட்ட மாதிரி நமக்கு ஜிஆர்டி சார்பாக கொடுக்கக்கூடிய கிஃப்ட் அவங்களுக்கு கொடுத்துடலாம்.
ஸோ நவராத்திரி கொலு கொண்டாட்டம்ல இப்பொழுது பண்ருட்டியில் திருமதி சுபாஷினி அவர்களுடைய வீட்டில் வந்து கொலுவை பார்க்க வந்திருக்கோம். ஸோ அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து அழகாக வந்து கொலு வச்சுருக்காங்க. அதில் ரொம்பவே வந்து விசேஷமாக நான் பார்த்த ஸ்பெஷல் விஷயம், அதாவது எல்லா வைணவ ஸ்தலங்கள் இருக்கக்கூடிய ஒரு பெருமாள் கோயில் அப்படின்னாலே அந்த பிரம்மோற்சவத்தில் பெருமாளுக்கு வந்து நாச்சியார் திருக்கோலம் வந்து ரொம்ப விசேஷமான ஒன்று. ஸோ அதை வந்து ஒரு சில முக்கியமான கோயில்களில் அந்த பெருமாளுக்கு நாச்சியார் திருக்கோலம் பண்ணால் வந்து எப்படி இருக்குன்றத ஒரு கலெக்ஷன் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லை, அந்த பொய்க்கால் குதிரை, ஸோ நிறைய விஷயங்களை வந்து அழகாக வந்து வச்சுருக்காங்க. ஸோ நான் சொல்கிறத விட அவங்கக்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ வணக்கம் மேடம். ஸோ நவராத்திரியில் இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் டே, உங்கள் வீட்டு கொலுவோட ஸ்பெஷல்னு எதை சொல்லுவீங்க? எங்கள் வீட்டு கொலுவில் நிறைய விஷயங்கள் ஸ்பெஷல் இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி நாச்சியார் திருக்கோலம் ஒன்று ஸ்பெஷல். அடுத்து மேலே அந்த ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா சம்மோகன கோபாலன் அப்படின்னு சொல்லி அது வந்து ராதையும் கிருஷ்ணரும் சேர்ந்த தத்துவம். அது ரொம்ப விசேஷம். ஏன்னா நிறையா இன்னைக்கு வந்து நிறைய கல்யாணம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லாமல் நிறைய பிரேக் ஆகுது இல்லையா? நிறைய வந்து டைவர்ஸ் ஆகிறது, சரியாக அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் இருக்கிறது, குழந்தை பேர் இல்லாமல் இருக்கிறது, இது மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து திருமண வாழ்க்கையில் இருக்குது. அதுக்கெல்லாம் சம்மோகன கோபாலனை பிரார்த்தனை பண்ணினாலோ பூஜை பண்ணினாலோ அதில் சக்ஸஸ் ஆகிறது அப்படின்னு சொல்லி நிறைய பேரோட எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அந்த மூர்த்தி இங்கே கோலூரில் இருக்காங்க. அப்புறம் பாண்டரங்கன் ருக்குமாயி அவங்க ஒரு ஸ்பெஷல். அதுபோல் கிருஷ்ணலீலைகள் ஃபுல்லாக ஒரு செட்டாக ஒரு தீமாக பண்ணி அது ஃபுல்லாக ஒரு ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள். ஸோ இதெல்லாம் ரெடி பண்ண உங்களுக்கு எத்தனை நாள் ஆகும்? 2 days மேலே ஆகும். ஸோ இந்த வருஷம் புது வரவு பொம்மைன்னு இந்த வருஷம் புதுதான் நாச்சியார் செட்டு தான் புதுசு. நான் சொன்னதை தாங்க புது வரவாக வச்சுருக்காங்க. ஸோ நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ ரொம்ப அழகாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க நமக்கு. அது மட்டும் இல்லை, இந்த கொலு கொண்டாட்டங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து தெய்வங்கள் வழிபடுறோம், அது மட்டும் இல்லாமல் மனித வாழ்வியலோட ஒன்றி போகிற ஒரு விஷயமாக தான் அது வந்து முன்னோர்கள் அதை வகுத்து இன்றளவு வரை, அதாவது இன்றைக்கி வந்து ஒரு சின்ன ஒரு வருத்தம் என்னென்னா, கொலு அந்த வைக்கிற இந்த இது வந்து நிறைய இடத்துல வந்து அவர்களுடைய வந்து வேலை பளு காரணமாகவும், அதாவது பொருளாதார ரீதியாக வந்து எல்லாமே இன்றைக்கி காஸ்ட் வைஸ் எல்லாமே அதிகமாக இருக்கிறதுனால ஒவ்வொரு வீட்டில் ரொம்பவே குறைஞ்சிட்டு வருது. ஸோ அது அழியாமல் இருக்கணும். இது மாதிரியான விஷயங்கள் பார்க்கக்குள்ளையாச்சு. ஸோ இது மாதிரி விஷயங்கள் தொடரணும்னு இந்த தருணத்தில் சொல்லிக்கிறேன். ஸோ ரொம்ப அழகாக நமக்கு வந்து அவங்க வீட்டை குழுவை எக்ஸ்பிளைன் பண்ண அவங்களுக்கு ஜிஆர்டி சார்பாக வழங்கக்கூடிய அந்த சிறப்பு பரிசை கொடுத்துடலாம். ஸோ நம்ம வீட்டு கொலு வந்து ஒவ்வொரு வீட்லேயுமே வந்து ஒவ்வொரு விதமாக வச்சுட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ இன்றைக்கி ஃபர்ஸ்ட் டேயில் இருக்கோம். ஸோ இப்போ வந்து நம்ம பண்ருட்டி பகுதியில் வந்து பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இப்போ திருமதி சுபா அவர்களுடைய வீட்டில் கொலு பார்க்க வந்தோம். ஆக்சுவலாக வந்து இதுவும் அதே மாதிரி தான், வீட்டில் கொலு வைப்பாங்கன்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து கொலுவில் தான் வீடே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணி ஒரு கோவில் மாதிரி அதை வந்து டெக்கரேட் பண்ணி லைட் செட்டிங்ஸ் அதெல்லாம் போட்டு ரொம்பவே பக்காவாக பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக அது வீடு தான் போல இருக்குது, அதை ஆல்ட்ரு பண்ணி கொலு மண்டபம் மாதிரி ரொம்பவே கோவில்களில் எப்படி கொலு பார்ப்போமோ அந்த மாதிரி வீட்டில் வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லை, முன்ன சொன்னது தான், இன்னவர்கள் தான் வைக்கணும்,
இப்போ வந்து புதுசாக வைக்கணும், பழங்காலத்திலேருந்து இதை வந்து தொன்று தொட்டு பண்ணாதான் இந்த விஷயத்த பண்ணணும் அப்படின்றது கிடையாது. ஸோ இவங்க வீட்டில் நான் பார்த்து பிரமிச்ச ஒரு விஷயம், அதாவது கடவுள் உருவங்கள் மட்டும்தான் வந்து கொலுவில் இது வரைக்குமே பார்த்துட்டு இருப்போம். இங்கே ஒரு புதுசாக ஒரு விஷயங்கள்னு இயேசு கிறிஸ்து பிறந்ததை வந்து ரொம்பவே அழகாக டெபிக் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்பவே வந்து ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயம். அதுவும் அக்ரகாரத்தில் ஒரு இருக்க வீட்டில் இதை வந்து ரொம்பவே அழகாக பண்ணியிருக்காங்க. ஸோ கடவுள் அப்படின்றது பார்த்திங்கன்னா மனசு மட்டும்தான், மற்றபடி எதுவும் கிடையாதுன்றதை அழகாக டெபிக் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட இன்னும் என்னென்ன ஸ்பெஷல் அவங்க வீட்டு கொலுவில் இருக்குன்றதை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ வணக்கம் மேடம். வணக்கம். நவராத்திரியில் ஃபர்ஸ்ட் டே. ஸோ உங்கள் வீட்டு கொலுவோட ஸ்பெஷல்னால் என்ன சொல்லுவீங்க நீங்கள்? எங்கள் வீட்டு கொலு எப்போவுமே கொலுனா எல்லாருக்கும் ஸ்பெஷல் தான். எங்களுடைய கொலு பார்த்திங்கன்னா பாரம்பரியமாக என்னுடைய தாத்தா பாட்டி காலத்துலேருந்து வச்சுட்டு வராங்க. ஸோ அப்போ இருக்கக்கூடிய பொம்மைகளை நாங்கள் இது வரைக்கும் நிறையா பாதுகாத்துருக்கோம். நீங்கள் பார்த்துருக்கலாம், நிறைய பழங்கள் காய்கறிகள்லாம் பார்த்துருப்பீங்க. அப்படியே அது ரியல் டெக்ஸ்சரில் இருக்கும். இப்போது இந்த மாதிரி கிடைக்கிறது இல்லை. அதை நாங்கள் ரீபெயிண்ட் பண்ணோன்னு நினச்சா கூட அந்த பெயிண்ட் கிடைக்கல. ஸோ அப்போலேருந்து நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்பொழுது ரொம்ப அலட்சியமாக இருப்போம். நிறைய பொம்மையை நாங்கள் மிஸ் பண்ணியிருக்கோம். அதை இன்றைக்கி ரொம்ப ஃபீல் பண்ணுறோம். இன்றைக்கி அதெல்லாம் எங்கள் பசங்களுக்கு ஒன்று ஒன்று சொல்லி கொடுத்து, அதுவும் இந்த தடவை வெக்கேஷனில் வந்துருச்சு, பசங்க எல்லாரும் ஹெல்ப் பண்ணாங்க. எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஒன்று ஆர்கனைஸ் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து முதல்ல அந்த குழந்தைகளுக்கு வரும். உங்கள் நேம் சொல்லுங்கள். என் பேர் ஸ்வாதி ஸ்ரீ. நீங்கள் என்னென்ன ஒர்க்லாம் பண்ணீங்க? நான் வந்து இந்த ஸ்டாண்ட் வந்து பண்ண ஹெல்ப் பண்ணேன். அப்புறம் பொம்மை அடுக்க ஹெல்ப் பண்ணேன். பிடிச்சதா? ஜாலியாக இருந்தது. இன்னும் 9 days இருக்குது, ரொம்பவே ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க. ஸோ இதை கண்டிப்பாக கேட்கணும், இது புது விஷயம், எங்கேயுமே இது வரைக்கும் பார்த்தது கிடையாது. ஸோ இந்த கான்செப்ட் எப்படி மேம் உங்களுக்கு? இந்த கான்செப்ட் எப்படின்னா வந்து என்னோட டாட்டர் படிக்கிற ஸ்கூலில் எப்போவுமே ரொம்ப விமர்சையாக வந்து கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணுவாங்க. எங்கள் பண்ருட்டியில் இங்கே ஜான்டோவி மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படிக்கிறாங்க. அந்த ஸ்கூலில் ரொம்ப செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த பொம்மையை பார்த்த உடனே அவளுக்கு அந்த ஸ்கூல் ஞாபகம் வந்துருச்சு. அதில் ஒரு தடவை கான்ட்ரிபியூட் பண்ணியிருந்தா, ஸோ வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தா. ஸோ அது வாங்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் தொட்டில்லாம் ரொம்ப அழகாக வந்து அவங்களோட குழந்தைகளுக்காக, அது எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, இது ஒரு அழகுக்காக அதை வைக்கணும், அந்த ஒரு விஷயம் குழந்தைகளுக்காக பண்ணது ரொம்பவே அழகாக இருக்குது இந்த வீட்டில். ஸோ அவங்களுக்கு நம்ம வாழ்த்து தெரிவிச்சுக்கிட்டு ஜிஆர்டி சார்பாக வழங்கக்கூடிய அந்த ஸ்பெஷல் கிஃப்ட்டை அவங்களுக்கு கொடுத்துடலாம். ஸோ நவராத்திரி கொலு கொண்டாட்டம் பகுதியில் இன்றைக்கி முதல் நாள் பண்ருட்டி பகுதியில் ஒவ்வொரு கொலுவையும் ரொம்ப அழகாக பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். அந்த வகையில் இப்போது திருவதிகை ரொம்பவே பிரசித்தி பெற்ற வீரட்டானேஸ்வரர் ஆலய சிவாச்சாரியார் திரு ஸ்ரீனிவாச சிவாச்சாரியார் அவர்களுடைய வீட்டில் இப்போ வந்து கொலு பார்த்துருக்கோம். ஸோ அவர்கிட்ட அவங்க வீட்டு கொலுவை பற்றி கேட்கலாம். ஸோ சொல்லுங்கள் ஐயா, எத்தனை வருஷமாக ஐயா கொலு வச்சுட்டு வந்து? வணக்கம். பல ஆண்டு காலமாக பாரம்பரியமாக 5-6 தலைமுறைகளாக நாங்கள் இந்த திருவதிகை என்று சொல்லக்கூடிய இந்த க்ஷேத்திரத்திலே பூஜனை செய்து வசித்து வருகின்றோம். கடந்த 6 தலைமுறைகளாக ஒவ்வொரு வருடமும் வரக்கூடிய நவராத்திரி தினத்திலே, இந்த புரட்டாசி மாதத்திலே எங்களுடைய இல்லத்திலே குழுவையெல்லாம் வைத்து வழிபாடு செய்து தீபாராதனைலாம் செய்து அன்பர்களுக்கெல்லாம் எங்களால் முடிந்த அந்த சுமங்கல திரவியங்கள், சுண்டல் போன்ற பிரசாதங்கள்லாம் வழங்கி வருவது தொண்டு வழக்கமாக. எனக்கு சுண்டல் உண்டா இன்னைக்கு? என்ன உண்டு சார், கண்டிப்பாக உண்டு எனக்கு. ஓகே, கண்டிப்பாக உண்டு. பிரசாதங்கள் வருகின்ற அன்பர்களுக்கெல்லாம் இந்த அளவுக்கு நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கின்றோம். மிக சிறப்பான முறையில் நவராத்திரி தினங்களை அழகாக ஒவ்வொரு வருடமும் நாங்கள் கொண்டாடி வருகின்றோம். சார், பொதுவாக இந்த நவராத்திரி அப்படின்றது கொலு அப்படின்றாங்க சார், எதற்காக சார் இது மற்ற அமாவாசைக்கு அப்புறம் வர பிரதமையிலையோ இல்லை இது புரட்டாசி நவராத்திரின்னு எதுக்கு கொண்டாடுறோம் நம்ம? அதாவது நவராத்திரி என்று சொன்னாலே அதாவது 9 தினங்கள் நாம் வழிபாடு செய்கின்றோம். அதிலேயும் புரட்டாசி மாதம் மிக சிறப்பான மாதம் சார். ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒவ்வொரு சிறப்புகள், ஒவ்வொரு விசேஷங்கள் தொண்டு நடைபெற்று கொண்டு வருகின்றது. அதிலே நவராத்திரி என்று சொல்லக்கூடிய இந்த அருமையான தேவிகைக்கு உகந்த தினமாக கருதப்படுகின்ற நவராத்திரியானது இந்த புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய நவராத்திரிகள் அமாவாசை முதல் கொண்டு 9 தினங்கள் விஜயதசமி முடிய, அதாவது தசமி என்று சொன்னாலே 10, அப்படியாக அமாவாசை முதல் கொண்டு விஜயதசமி வரை 10 தினங்களாக நாம் இறை வழிபாடு அழகாக செய்கின்றோம். அதிலே புல்லாகி பூடாகி புழுவாகி மரமாகி
பல் விரகமாகி பறவையாய் பாம்பாகி என்றெல்லாம் அடியார்கள் இறைவனை துதிக்கின்றார்கள். அப்படியாக தெய்வ கணங்களாக முதல் படியிலே பெருமான் இருக்கின்றார்கள். அடுத்தபடியாக அதாவது மனித வடிவமாக இருக்கக்கூடிய தெய்வங்கள், அதற்கு அடுத்தபடியாக சாதாரண மனித பதவியாக இருந்த தெய்வங்களோடு கூடிய பிறவைகள், அப்படியாக படிப்படியாக தாவரங்கள், விலங்குகள், இப்படியாக மனிதர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு நிகழ்ச்சிகள், இவையெல்லாம் 9 வகையாக பிரித்தார்கள். அதனையே சாக்த உபனிஷத் சொல்லுகின்றது 3 சக்திகள் என்று சொல்வார்கள். இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தி என்று 3 சக்திகளோடு கூடிய அம்பிகையானவள் துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதி. அப்படியாக இறை வழிபாடு செய்கின்றோம். நம்முடைய இல்லத்திலே எல்லோரும் பங்கு கொள்ளுதல் வேண்டும், எல்லோரும் ஒன்றாக இருக்க வேண்டும், இறைவனைப் போல நாமும் அவருடைய நாமங்களை எல்லாம் சொல்லி அவருடைய வழியை பின்பற்றுதல் வேண்டும் என்ற ஒரு தத்துவங்களுக்கு எடுத்து காட்டுவதுதான் இந்த நவராத்திரி விசேஷங்கள். அப்படியாக தொன்று தொட்டு 9 தினங்கள், 10வது தினங்களாக விஜயதசமி மகாலட்சுமி மகா சரஸ்வதியை வழிபாடு செய்து வழிபடுவது நம்மளுடைய வழக்கங்கள், இந்து தர்மத்தினுடைய வழக்கங்கள், கலாச்சாரங்கள் அன்ற நாள் முதல் கொண்டு இன்று வரை கடைபிடித்து கொண்டு வருகின்றார்கள். ஒவ்வொரு இல்லங்களிலேயும், ஒவ்வொரு ஆலயங்களிலேயும், ஒவ்வொரு பெரிய தொழிற்சாலைகளிலேயும் இது தொன்று தொட்டு வளர்க்கிறது வழக்கம் சார். ஸோ ரொம்ப அழகாக சொன்னாங்க. ஸோ நீங்கள் உங்கள் நேம் ஸோ உங்கள் பார்ட் இங்கே இந்த கொலுவில் எதுனா எது சொல்லுவீங்க? கொஞ்சம் உங்கள் அம்மா வந்து சேர்ந்து செஞ்சுருக்காங்க. ஸோ ரொம்பவே அதாவது ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் ரொம்ப பொம்மைகள் எல்லாமே ரொம்ப கலர்ஃபுல்லாக ரொம்ப அழகாக வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இந்த தருணத்தில் ஜிஆர்டி சார்பாக வழங்கக்கூடிய அந்த சிறப்பு பரிசை கொடுத்துடலாம். ஸோ நவராத்திரி குழு கொண்டாட்டம் முதல் நாள் இப்போது பண்ருட்டியில் ரொம்பவே விசேஷமான சரநாராயண பெருமாள் ஆலய பட்டாச்சாரியார் திரு ஸ்ரீதரன் பட்டாச்சாரியார் அவர்கள் வீட்டில் குழுவை பார்க்க வந்திருக்கோம். ஸோ அவர்கிட்ட அவர் வீட்டு குழுவை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ நமஸ்காரம். எத்தனை வருடங்களாக நீங்கள் பாரம்பரியம் ஒரு 30-35 வருஷமாக பண்ணிட்டுருக்கோம். எதற்காக சார் இந்த குழு நம்ம வைக்கிறோம்? நவராத்திரி குழு பொறுத்த மட்டில் வந்து மூதாதையர்கள் எல்லாம் லக்ஷ்மி, சரஸ்வதி, துர்கா இவங்கெல்லாம் 3 நாளைக்கு பிரித்து 9 நாளைக்கு ஒரு பூஜை பண்ணுறது. ஒவ்வொரு முதல்ல அந்த 3 தேவதைகள் எல்லாம் ஆவாகனம் பண்ணி பூஜையை பண்ணி ஒரு 9 விதமான நவதானியங்கள் சொல்லக்கூடிய அந்த சுண்டல்கள்லாம் ஒரு நாளைக்கு ஒரு சுண்டல்லாம் நிவேத்தியம் பண்ணி வரவங்களுக்கு வெத்தலைப்பாக்கு கொடுத்து ஒரு பாரம்பரியமான சமாச்சாரம் இந்த நவராத்திரி பூஜை. ஸோ ரொம்ப அழகாக சொன்னாங்க. உண்மையாக வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நவராத்திரி இன்னொரு இது பார்த்திங்கன்னா அந்த சுமங்கலி பெண்களை வந்து மையமாக கொண்டு இந்த வீட்டுக்கு வர சுமங்கலிகளுக்கு ஒரு மங்கள பொருட்கள் வந்து ரிட்டன் கிஃப்ட் அதாவது பிரசாதமாக கொடுத்து அதாவது பெண்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு விஷயமாகவும் இந்த நவராத்திரி கொண்டாடப்பட்டு வருகிறது. ஸோ நமக்கு ரொம்ப அழகாக சொன்ன அவங்களுக்கு ஜிஆர்டி சார்பாக வழங்கக்கூடிய அந்த கிஃப்ட் ஹேம்பரை கொடுத்துடலாம்.